போராடி வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். லைஃப்பில் இவங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு போராட்டம் இவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் சோதனையான காலம் சொல்லலாம். இந்த காலம் அந்த காலம் இல்லை, லைஃப்லாம் இவங்க போராடி தான் ஆகணும் அப்படின்றது. போராடி ஜெயிப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும். அது எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, வெளி வட்டாரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க மீடியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு மறைமுக எதிரி எப்பவுமே உண்டு. கிட்டத்தட்ட இந்த கர்ம கிரகங்களான இந்த 3 கிரகம் சாதகமாக இருக்குதானா, சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்குது. அப்போ இந்த கன்னி ராசிக்குடையவர்கள் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். போன வருடத்தை விட இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலகட்டம் தான். அப்போ அதில் இந்த மாதம் ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாத ராசி பலனான ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்கள் கன்னி ராசிக்கு பார்க்குறோம். இப்போ இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு, இப்போ இந்த ராசியில் கன்னியில் ராசி சந்திரன்ற கிரகம் இருந்தால் ராசி லக்னமும் சேர்ந்து ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலர் லக்னம் அங்கே இருக்காது, லக்னம் வேறு எங்கேயாவது வீட்டில் இருக்கும். அப்போது வேறு எங்கேயாவது வீட்டில் இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த லக்னம் எந்த வீட்டில் இருக்குது, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் பார்க்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போது அந்த ஜாதக பலன் பார்க்கும்போது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா லக்னன்றது நம்ம 12 வீட்டையும் இயக்கக்கூடியது லக்னம் தான். அந்த லக்னம் தான் நீங்கள். அப்போ அந்த சந்திரன்னா என்னன்னு, சந்திரன்றது உடல், இந்த 12 வீட்டையும் ஆக்டிவ் பண்ணுது. அப்போ லக்னம் தான் ஆக்டிவ் பண்ணுது. அப்போது இந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் தான் மூச்சு. அப்போது உடல், உயிர், மூச்சு, இது 3மே ஒரு மனிதனுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய 12 கட்ட ராசிக்கு இது முக்கியம். ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த சர்டிஃபிகேட்டுன்னு அர்த்தம். ஜாதகம்னா என்னென்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டும் முக்கியம். நம்ம படித்து பட்டம் வாங்கும்போது கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டோட நம்ம பிறக்கும் போதே ஒரு சர்டிஃபிகேட் இறைவன் கொடுக்குறது. அப்போது இந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மார்க் ஷீட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் நம்ம மனப்பாடமாக சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். உங்களோட நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு மாதமும் வரும்பொழுது கேலண்டரில் பார்த்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கணும். அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க லக்னக்காரங்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்க போராடி வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். லைஃப்பில் இவங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு போராட்டம் இவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ரொம்ப போராடக்கூடிய ஜாதகர் கன்னி ராசிக்காரர் லக்னக்காரங்கன்னு சொல்லலாம். இப்போ இது ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்கு நிகர் ஆண் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியது ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் சளைச்சவும் இல்லைன்னு சொல்கிறது தான் பெரும்பாலும் இந்த கன்னி ராசிக்காரங்க. இதில் பல மடங்கு ஆண்களை விட பெண்கள் ரொம்ப சோதனையான காலம் சொல்லலாம். இந்த காலம் அந்த காலம் இல்லை, லைஃப்லாம் இவங்க போராடி தான் ஆகணும் அப்படின்றது. போராடி ஜெயிப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும். அது எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, வெளி வட்டாரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க மீடியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு மறைமுக எதிரி எப்பவுமே உண்டு. அந்த மாதிரி இவங்க போராடுவாங்க ஆனால் ஜெயிப்பாங்க அப்படின்றது தான். இப்போ இவங்கள கன்னி ராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில் இதே இவங்களுக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன வீடு, மிதுன வீட்டில் சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார். இந்த 2 கிரகங்களுமே இந்த 7ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய 11ஆம் வீடான கடக வீட்டுக்கு வராரு. 17ஆம் தேதி சிம்ம அப்படின்ற சூரிய கிரகம் கடகத்துக்கு 17ஆம் தேதி வருது. அப்போ 7ஆம் தேதி 14ஆம் தேதி 2 கிரகம் பயிற்சியாகுது இந்த மாதம், ஜூலை மாதம். அப்போ இந்த 2 கிரகமே கடகத்தில் நீர் கிரகத்தில் அமர்றதுனால கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? அப்போ 11 லாபஸ்தானம். அப்போ அந்த லாபஸ்தானத்தில் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், தொழில் மாற்றம் உண்டு, டிரான்ஸ்ஃபர் உண்டு, இடப்பெயர்ச்சி உண்டு, வருமானம்
இப்போ இருக்கிற வருமானத்தோட கொஞ்சம் ஹைக்காகும், சம்பளம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ப்ரமோஷனோட சம்பளம் ப்ளஸ் இடமாற்றம், ஜாக்பட் இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ல் சனி, 7ல் ராகு, 8ல் செவ்வாய், ஒரு 11ஆம் தேதி ஜூலை மாதம் 11ஆம் தேதி 9ஆம் வீடான ரிஷபத்துக்கு போயிடுறாரு. அங்கே குரு இருக்கார். 9ல் குரு செவ்வாய், அப்போ குருமங்கல யோகம்னு சொல்லலாம். அப்போ அது உங்களுக்கு அது வந்து தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6ல் சனி, 7ல் ராகு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே கேது. இப்போ கிட்டத்தட்ட இந்த கர்ம கிரகங்களான இந்த 3 கிரகம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குதானா, சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்குது. அப்போ அந்த கன்னி ராசிக்குடையவர்கள் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ மிதுனத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் கன்னி ராசிக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன் அப்படின்னா போன வருடத்தை விட இந்த வருடம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோதனையான காலகட்டம் தான். அப்போ அதில் இந்த மாதம், அப்போ இந்த மாதம்னா குறிப்பாக ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, இந்த ஜூலையில் உங்களுடைய 12ல் இருக்கக்கூடிய சூரியன் அவர் வந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த பல கிரகங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் மாத கிரகங்களாக இருந்தாலும் கேதுவும் ராகுவும் உங்களுக்கு லக்னத்தில் ராசியில் கேதுவும் 7ஆம் வீடான கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது, 6ல் சனி இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஒன்று பண்ண போய் இன்னொன்னா முடிகிறது, 1-10 நடக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுக்கு அவமானம், உங்களுக்கு அவப்பெயர் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே இந்த கிரகங்கள் சின்ன விஷயத்தை பெருசாகிடும். ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிற விஷயம் பெருசாக ஆகக்கூடியது காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்றது தான். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம புது முயற்சி பண்ணக்கூடாது. மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறத கேட்டு பண்ணணும். யாரோடையும் வாக்குவாதம், குடும்பத்தில் இருக்கணும் வாக்குவாதம், உங்கள் பிள்ளைங்களோட வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் அவங்கள ரொம்ப நீங்கள் வந்து கண்டிஷன்ற பேரில் டைட் பண்ணுறது, இல்லை நீங்கள் வந்து பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, பெற்றவங்க நம்மளுக்கு சொன்னாங்கன்னா நன்மைக்கு சொல்லுவாங்க அப்படின்றது. ஸோ இது நிறையவே வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களை சுற்றி நிறைய பேர் அட்வைஸு. இப்போ நம்மளும் அதை தான் சொல்கிறோம். அதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் இப்போ உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்கள் வந்து மிகவும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் புதுசாக திருமணமானவங்க கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த ஒரு வருஷம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். கருத்து வேறுபாடுக்கு கணவன் மனைவி இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நேர் எதிர் சமசத்னம் பார்வையாக மீன ராசி, மீன லக்னம் காரங்கள் கணவனோ மனைவியோ இருந்து ஒருவேளை உங்களுக்கு குரு தசை நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவிங்க ஃபோன் பண்ணி சண்டை போடுறது, நேரில் சண்டை போடுறது, மனைவியை பற்றி கணவன் குறை சொல்கிறது, கணவனை பற்றி மனைவி குறை சொல்கிறது, இந்த பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிறது வேண்டாம். அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கும்போது அந்த நல்ல நேரம் வரும்போது சேருவீங்க அப்படின்றது தான் அந்த ஜோதிடத்தின் அறிவுரை. மெயினாக கலத்திரஸ்தானம் பாதிப்பு, அதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவனோட மனைவியோட போக்குவரத்து சண்டை போட்டு பிரியுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. பிரிஞ்சவங்க திருப்பி சேர்றது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. அதை மனசில் வச்சுங்க. மற்றபடி தொழில், பொருளாதாரம், வேலை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். பணம் வரும் போகும், பணத்தட்டுப்பாடு இருக்காது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தந்தை ஸ்தானம்னா 9ஆம் ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் போய் அமர்றதுனால தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அந்த வழக்கு வந்து முடிவடையக்கூடிய தந்தை சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான். பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை. உறவு முறையில் சிக்கல், அக்கம் பக்கத்தில் பேச்சு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு, அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கள் நுழைக்கிறது, இதெல்லாமே இருக்கக்கூடாது. ரொட்டீனாக நார்மலாக லைஃப் போகுதுன்னா போதும், அப்படியே விட்டுருங்க. அதை நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நல்லா போகிற லைஃப்பை கெடுத்து நீங்களே வந்து ட்ரபிள் கொடுத்து ஒரு டென்ஷன் ஆகி புதுசாக ஏற்கனவே 7 பிரச்சனை தோளில் போட்டுன்னு சுற்றுறீங்க, 8வது பிரச்சனையை தோளில் போட்டுக்க வேண்டாம் அப்படின்றது தான். சுமாரான மாதம் இந்த மாதம், இந்த ஆண்டே அப்படி தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்மூத்தாக போகும். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு. புது முயற்சி வேண்டாம். பார்ட்னர்ஷிப்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புது தொழில், புது பார்ட்னர் தேவையில்லை.